ரமேஷ் சேதுராமன், எப்படி பார்க்குறீங்க திரு கேசி வேணுகோபால் வருகை, அவருடைய செய்தியாளர் சந்திப்பு? அப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது இந்த சர்ச்சைக்கு அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை அது இப்போ இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது, கொஞ்சம் அதில் ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டிருக்கு காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, இது ஃபேஸ் சேவிங் ஆக்ட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். காரணம் என்ன அப்படின்னாக்க, இவங்க சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இனி இந்த கூட்டணியை பத்தி பொது வெளியில பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க கூட்டணி, அதாவது திமுகவுடன் எங்களுடைய ரிலேஷன்ஷிப் இன்டாக்டா இருக்குங்க ஒரு பக்கம் சொன்னா கூட, கூட்டணி பற்றிய இறுதி முடிவை தலைமை தான் அறிவிக்கும், இது யாருடன் தொகுதி பங்கீட்டுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்றாங்க அப்படின்னாக்க, பிஹைண்ட் த சீன் என்ன போயிட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சொன்ன மாதிரி ஒரு தனியாக ஒரு சில தலைவர்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னாக்க, அவ்வளவு ஈஸியா மாணிக்கம் தாக்கூர் மாதிரி எடுக்கிறவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னாக்க அதெல்லாம் சும்மா விட்டுட்டு எல்லாம் போயிட மாட்டாங்க. ஒருவேளை பிரவீன் சக்கரவர்த்தியே இங்க பேசும்போது நீங்க சொன்னாங்கன்னா, நீங்க தமிழ்நாடு பக்கம் எல்லாம் போக வேணா, அதை பாத்துக்கிறதுக்கு அங்க யூனிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கன்னு நம்ம பாக்குறோம். ஆனா அப்படி நடக்கவில்லை. இப்போ நடந்து கொண்டிருப்பது என்னன்னு பாக்குறேன்னா, காங்கிரஸ் ஒரு வலையை பின்னி தங்களுடைய நெகோசியேஷனை இந்த பக்கம் டிஎம்கேவோட ஆர்ம் ட்விஸ்டிங் வேலையை பண்ணலாமான்னு பார்த்தாங்க. அதுக்கு விஜயை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்திக் கொள்வது அப்படின்னு அவங்கள தாவேகாவை பகடைக்காயாக பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்க. இதை வைத்து கூட்டணிக்கு போற எண்ணம் இல்லை, அவங்கள பயன்படுத்துவதுதான் எண்ணமா இருந்துச்சா? இல்ல தாவேகா இல்ல, அது எப்படி போலாம்? இல்ல, இது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்க, எனக்கு இங்க பேரம் படித்தால் நான் இங்கேயே இருப்பேன், ஆனா உங்களை நான் யூஸ் பண்ணிப்பேன், இல்ல வேற வழி இல்லைன்னா அங்க. ஏன்னா ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட் முதல்ல அவங்க சொன்னது எப்படின்னாக்க, ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்டுங்கிறது, ஒருத்தர் சேஃபா பிளே பண்ணணும் இந்த மாநில எலெக்ஷன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும், நமக்கு அசம்பிளி எலெக்ஷன். ஆனா இன்னொருத்தருடைய தாட் என்னன்னா, இதுலயும் நீங்க நிறைய பேருக்கு சீட்டையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கட்சியும் வளர்றது இல்ல, அட்லீஸ்ட் நீங்க போக போக நமக்கு தேய்ந்து கொண்டேதான் போகிறோம், இப்ப அட்லீஸ்ட் உங்களுக்கு அடிஷனலா சீட்டு கிடைக்கும், நம்ம இன்னும் நமக்கு அது ஓகே. நீங்க எத்தனை இடங்கள்ல போட்டியிடுறீங்கிறது கட்சி வளர்ச்சியா, எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறுகிறீர்கள் கட்சி வளர்ச்சியான்னு யோசிக்க மாட்டாரா ராகுல் காந்தி? இல்ல நீங்க வெற்றி பெற்றாலும் பெறலனாலும் நீங்க ஆட்சியில பங்கு இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னாக்க நீங்க வெற்றி பெற்று என்ன பிரயோஜனங்கிற ஒரு கேள்வி. சார், ஆட்சியில பங்குங்கிறது இல்ல சார். 18 சட்டமன்ற உறுப்பினர்கள், 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கிட்ட இப்ப இருக்கிறதுனாலதான் அவங்க ஒரு வலுவான கட்சின்னு இங்க இருக்கிறாங்க. அது இல்லைன்னா எப்படி அது இருக்கும்? இடமே இல்ல, எதுலயுமே வெற்றி பெறலன்ற போது அதையும் கணக்கில் எடுப்பாங்கல்ல. இல்ல, பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் இன்னும் 3 வருஷம் இருக்கு. இன்ஃபேக்ட் அதனாலதான் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸா பொட்டன்ஷியலா இருக்கக்கூடியவங்களோ மற்றவங்களோ பேசல. நீங்க பாத்தீங்கன்னாக்க எம்பி கேண்டிடேட்டா இருக்கக்கூடியவர்கள், பாராளுமன்ற இதுல ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க தான் பேசுறாங்கிறதையும் நீங்க பாக்கணும். இது ஒரு கால்குலேட்டட் மூவ் காங்கிரஸ் தரப்புல இருந்து. ஆனா அதுலயும் ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். என்னை பொறுத்தவரை இல்ல, கட்சி தலைமை தான் முடிவெடுக்குங்கிறத நீங்க தற்காலிகமான ஒண்ணுன்றீங்க. கட்சி தலைமை தான் எப்பயுமே முடிவெடுக்கும். திரு கேசி வேணுகோபால் சொல்ல முடியாதுல்ல, கார்கே முடிவெடுக்கணும், இல்லைன்னா ராகுல் காந்தி முடிவெடுக்கணும், இல்லைன்னா திரும்ப சோனியா காந்தி முடிவெடுக்கணும். அதுதான், அது சொல்லுவதன் மூலமா இன்னும் இங்க இது முற்றுப்புள்ளி வைக்கல, இல்லைன்னா சர்ச்சை தீரலன்னு எப்படி முடிவுக்கு வர முடியும்? இல்லைங்க, இப்போ இவங்க சைட்ல இருந்து கமிட்டி போட்டாங்க, அவங்க சைட்ல இருந்து திமுக தரப்புல இருந்து ஒரு ஆக்ஷன் 22ஆம் தேதி பேசுவோன்றாங்க, பேசுவோம்னு சொல்றாங்க. இது எப்பவும் முடிஞ்சிருக்க வேண்டிய நேச்சுரல் அலைன்ஸ் சொல்றீங்க, எப்பவுமே கூட்டணியில இன்டாக்டா இருக்கும்னு சொல்லக்கூடிய நீங்க எல்லாம், அதுவும் ஃபர்ஸ்ட் பிரதான கட்சியை முடிச்சிட்டு நீங்க அடுத்த கட்ட வேலைக்குள்ள நகர்ந்திருக்கணும். இன்னைக்கு 22ஆம் தேதி பேசுவோம்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்னங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்க, ஒரு முதல்வராக இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம், இப்ப எங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் பொதுவா திமுகல ஏதானும் பிரச்சனை இருந்தாலே தவிர, அவங்க ரொம்ப மெச்சூர்டு பார்ட்டின்னு ஒரு வகையில நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான பொது வெளியில ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கன்னாக்க அவங்களுடைய எதிர்வினைன்னு தான் நீங்க பாக்கணும். ஏதாவது ஒரு கிளைம் வருது அப்படின்னாக்க அந்த கோரிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்ங்கிறதான் முதல்வர் அவர்கள் கடந்த வாரத்துல பேசின பேச்சை நீங்க அப்படித்தான் எடுத்துக்கணும்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரியாகத்தான ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2ஆம் கட்ட தலைவரோட ரொம்ப அழகான மெசேஜஸ் கொடுத்துட்டாங்க. வேணா போட்டும் போங்க, காங்கிரஸ் போனா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறதையும், 2ஆம் கட்ட தலைவர்களை பேச வைக்கிறதுக்குங்கிறத ரீசன் இவங்களாலதான் பேச முடியுங்கிறது இல்ல, அவங்க மெசேஜ ரொம்ப தெளிவா கொடுப்பாங்க. அதுல அங்க ஒரு அசைவு, தலையசைவு இல்லாமல், கண்ணசைவு இல்லாமல், தளபதியோ அல்லது ராஜகண்ணப்பனோ பேசியதும் திமுக தலைமையினுடைய அசைவை ஒட்டிதாங்கிறீங்களா? நிச்சயமா அதுல திமுக ரொம்ப டிசிப்ளைன்டு பார்ட்டி. அந்த வகையில என்ன பொறுத்த வரைக்கும்
சும்மா போற போக்குல எல்லாம் ஸ்டேட்மெண்ட் விட மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அங்க வந்து அந்த கட்டுக்கோப்பு இருக்கும். அதே கட்டுக்கோப்பு தான் காங்கிரஸ்லயும் ஓரளவுக்கு இருக்கு, ஓரளவுக்கு. ஆனா அந்த ஓரளவுக்குன்னு நான் சொல்லும் போது அதை வைத்துக்கொண்டு இந்த குட் காப் பேட் காப்ங்கிற ஒரு விளையாட்டை வந்து விளையாடி கொண்டு திமுகவிடம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்க போகுதுங்கிறத இன்னொரு 4 நாள்ல நம்ம கெமிஸ்ட்ரி என்ன ஆகும்? திரு ரவீந்திரன் நேத்தே பேசணும், கெமிஸ்ட்ரி இப்ப சரியாயிடுமா இல்ல இந்த திரு கேசி வேணுகோபால் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அல்லது இந்த தீர்மானங்கள் அப்படிங்கிறது என்ன விளைவுகளை உண்டாக்கும் நினைக்கிறீங்க? கெமிஸ்ட்ரிங்கிற பாயிண்ட்ல பார்த்தா திமுக காங்கிரஸை மதிக்கிறதே அந்த கிறிஸ்டியன் முஸ்லீம் சோ கால்டு செக்குலர் ஓட்ஸுக்குள்ள ஒரு கேட்டலிஸ்ட்ங்கிற அளவில் தான் மதிக்கிறாங்க. ஓகே, காங்கிரஸுக்கு பலம்ங்கிறது கடைசி அவங்க மக்களவை தேர்தலை சந்தித்த போது வசந்தகுமார் மட்டும்தான் கன்னியாகுமரியில் டெபாசிட் வாங்கினாரு. கார்த்திக் சிதம்பரம் நல்ல டீசென்டான ஓட்டு 10 விழுக்காடு. திருநாக்கரசண்ணன் ஓரளவு கணிசமான வாக்கு எடுத்தாரு. மார்வன் பாய் நல்ல வாக்கு எடுத்தாரு. மற்றபடி இதே மாணிக் தாகூர் 4 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாரு. ஜோதிமணி அம்மையாரும் 3 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாங்க. வட தமிழகத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கு அளவுக்குள்ள ஒரு பலம் கூட கிடையாது. நாசே ராஜேஷ்ங்கிறவர் மட்டும்தான் 5 விழுக்காடு வாக்கு தாண்டினார். இதுதான் இவங்க பொசிஷன். ஆனா திமுக இவங்களை மதிக்கிறதுக்கு காரணம் கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட் கன்சால்டேஷனுக்கு ஒரு கேட்டலிஸ்டா இருக்கிறாங்க. சோ அது இந்த அணியில இருந்தாலே இருப்பாங்க. ஆனா சிக்கல் யாருக்குன்னா காங்கிரஸுக்கு தான் சிக்கல். ஏற்கனவே 2009ஆம் ஆண்டும் காங்கிரஸுக்கு அந்த ஈழ பிரச்சனையில பெரிய சிக்கல் இருந்தது, திமுகவுக்கு இல்ல. ஆனா அப்பவும் கூட 28 தொகுதிகள் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றாங்க அந்த கூட்டணி. 27 வெற்றி பெற்றாங்க. 22க்கு 18 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாங்க. 15க்கு 7 தான் தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்கன்னா முத அங்க திமுக கேடர்ஸ் தான் அந்த காங்கிரஸுக்கு வாக்களிக்காம போனாங்க. இப்பவும் காங்கிரஸ் ஓட்டுங்கிறது காங்கிரஸ் கண்ட்ரோல் ஓட்டு இல்ல, பிஜேபிக்கு எதிரான கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு. அது டிஎம்கேக்கு வந்துடும். ஒரு பக்கம் நீங்க வந்து இப்ப மாணிக்கம் தாக்கூர் அவர்களோ இவங்களா கட்சிக்கான நலன் கருதி நாங்கள் பேசுகிறோம்னு சொன்னாங்க வெளிப்படையா. அதே நேரத்தில் திமுக கூட்டணி தான் வேணும், தேசிய அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பார்க்கணும், ராகுல் காந்தி அடுத்து பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல இருந்தெல்லாம் மற்ற எம்பிக்கள் அந்த கருத்துல இருந்தாங்க. அல்லது 90% திமுக கூட்டணி தொடரணும்னு நினைச்சாங்க. நீங்களே அவங்கள பெரும்பாலானவர்கள் அமைதியா இருந்ததை எப்படி பார்க்க வேண்டியது? இன்னைக்கு தான் திரு விஜய் வசந்தும் திரு விஷ்ணு பிரசாத் எல்லாம் பேசினதை பார்த்தோம். அவங்க வந்து தலைமையில முடிவெடுக்கக்கூடிய வேளையில சக்தி வாய்ந்த ஒருத்தர் வந்து இவங்களுக்கு பின்னணியா இருக்கிறாரு. அவங்களுக்கும் ஒரு டவுட் இருந்தது. அப்ப திரு மாணிக்க தாக்கூர் பேசுறாரு, ராகுல் காந்தியை சந்தித்த பிறகு பேசுறாருன்னா அப்ப வேற ஏதோ தகவல் இருக்கு. கடைசியா இன்னைக்கு அவங்க எடுக்கக்கூடிய முடிவு ஸ்டாலின் கிட்டையும் நம்ம குட் புக்ல இருக்கணும். தப்பான முடிவு யார் எடுத்தாலும் அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள செல்வாக்கு வளையமே ஒரு 2% தான் இருக்கக்கூடியவங்களை நம்பி நாம தலைவர்களா இருந்தாலும் போக முடியாது. நம்ம பொலிட்டிக்கல் சர்வேல நம்ம காப்பாத்தி ஆகணுங்கிற முடிவு தான் சிதம்பரத்துல இருந்து, கார்த்திக் சிதம்பரத்துல இருந்து, இவர் சசிகாந்த் செந்தில்ல இருந்து அவங்க வெளிப்படுத்தினாங்க. சோ இவங்களோட ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டிக்கு ராகுல் காந்தி ஈல்டாக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு.